திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளே மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதான் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திருத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து திருக்கதவம் அடைதல் பெருமாள் ஐயாவும், திருக்கதவம் அடைதல் ஞானப்பிரகாசம் ஐயாவும், திருக்கதவம் திறத்தல் பெருமாள் ஐயாவும், திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மாவும் படிப்பார்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம. நற்றுணையாவது நம சிவாயவே. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறேன். 12 திருமுறைகள் அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டர், ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், கபிலர், பரணர், மெய்குணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயாங்களா? ஐயா இல்லைங்க ஐயா. நீங்க படிக்கிறதா படிங்க, இல்ல அடியனும் படிக்கிறேங்க ஐயா. நீங்க படிக்கிறீங்க. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருக்கு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து திருக்கதவம் திருத்தல். ஐயா வாங்க பெருமாளை. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமானுற்றை பின்னை நீ அம்மா நலங்கி அகற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும்
திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், அற்புதம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா. திருப்பள்ளி எழுச்சி. போய் பிறவாமையில் நாம் புவனியில் போய் பிறவாமையில் நாம் போகுகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் தூரை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதங்க. சிவபெருமான திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை எங்க டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே நம்ம பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். ஆனா திருமந்திரத்தை மட்டும் நம்ம பாராயண முறையில் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்திச்சு வரோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அம்மையப்பர் 2 பேரும் சேர்ந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்ய, நந்தியம்பெருமான் திருமூல நாயனாருக்கு உபதேசம் செய்ய, அந்த உபதேசம் செய்ததுனால அதனால் ஏற்பட்ட ஞான பொக்கிஷன் தான் இந்த திருமந்திரம். இந்த 3000 பாடல்கள், 3040 சொச்சம் பாடல்கள், 3000 பாடல்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எழுதப்பட்டதுல. இதுல இந்த 40 பாடல்கள் ஒரு காரண காரியத்துக்காக சொல்லுவாங்க. அது விநாயகர் வணக்கம் முதல் இடைச்சர்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ரொம்ப ஆராய்ச்சி வேண்டாம். திருமந்திர ஆராய்ச்சி நூல்கள்லாம் அரசாங்கம் வச்சிருக்கிறாங்க. எப்படி செம்மொழி ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்களோ அது மாதிரி திருமந்திரத்துக்கு ஆராய்ச்சி மையங்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கும் ஆய்வு நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கும் சில பேரெல்லாம் ஆராய்ச்சி சொல்ல முடியாத அந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் புரியாம தான் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் யாருக்கெல்லாம் அறிவு கேட்டதோ அவங்கவுங்க அறிவு கேட்ட வரையிலும் பொழிப்புரையும் பொருள் விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி நுழைமான் நுண்புலன் மாதிரி யார் யாருடைய புலன்களுக்கு எப்படி படுதோ அந்தந்த புலன்களுக்கு ஏற்ற மாதிரி திருக்குறளுக்கு பொதுமறைக்கு எப்படி விளக்கம் கொடுத்துட்டு வராங்களோ, நாத்திகரும் விளக்கம் கொடுக்குறாங்க, ஆத்திகரும் விளக்கம் கொடுக்குறாங்க. அது மாதிரி திருமந்திரத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வராங்க. அப்ப அந்த எல்லைக்கு போனவங்களால மட்டும்தான் சில விஷயங்களை புரிஞ்சு சொல்ல முடியும். நம்மளும் ஒரு துளி தான், ஒரு தூசு தான். இந்த பிரபஞ்சத்துல அந்த எம்பெருமான் திருவடியை கொஞ்சம் அணுகி எட்டி பார்க்குற ஒரு தூசு நம்ம. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் கலந்து ஆலோசனை செஞ்சு கொஞ்சம் நம்முடைய அறிவுக்கு எட்டிய வரையில் தான் பேசணுமே தவிர நம்மளும் அந்த அந்த முழு நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார், அந்த முனையை தொடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு திருமூல நாயனார். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். இல்லை பெருமான் திருவருள் கருணையை எண்ணி நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் சிவபெருமானுக்கு ஒப்படைச்சிட்டு நம்ம பிறந்த மொழி பயின்று நம்முடைய அறியாமையை நீக்கி திருவடி எதுன்னு காமிச்சு கொடுத்த அந்த குருநாதருக்கு
அந்த திருவடியை வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லையா? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் கொண்டு போய் நம்ம திருவடியில பூர்வ மத்தியில நிறுத்துறோம் இல்லையா? அதான் எம்பெருமானுடைய திருவடி. அதான் பற்று அறுக்கக்கூடிய இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அத்தனையும் எல்லாத்தையும் நம்ம வந்து பந்த பாசம் அறுக்கிறதுக்கு, அந்த பந்த பாசம் அறுத்தும் ஒட்டி ஒட்டாம இருக்கிற கலைய நேத்து நம்ம பார்த்தோம். அது முன்பாட்டுல பார்த்தோம். அதாவது மனைவியை துறந்தாலும், மனைவி மக்களை துறந்தாலும் ஒட்டி ஒட்டாம இல்லறத்திலேயே இருந்து அந்த மாண்பை எப்படி கடைபிடிக்கிறதுன்றதெல்லாம் பார்த்துட்டே வரோம். அதனால இந்த பந்த பாசம் அறுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல மட்டும்தான் உண்டு. சாமியோட கருணையினால உண்டுன்னு சொல்லி நம்ம குருநாதர்களுக்கும் நம்முடைய அறியாமை நீக்கி திருவடியில் கொண்டு வந்து சேர்ந்த அத்தனை குருநாதர்களுக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிச்சிருவோம். சமர்ப்பிச்சுட்டு நிகழ்ச்சிக்குள்ள இனிதே நுழைவோம். திருமூல நாயனார் திருவடிகளை போற்றி போற்றி சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பு அட்டமா சித்தி என்ற தலைப்பின் கீழே நம்ம வந்து இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். 68வது பாடல். இது வரைக்கும் 67 பாடல்களை பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 73 பாடல் இருக்கு. இந்த அட்டமா சித்தியை ரொம்ப வேந்து வேந்து சொல்றாரு. காரணம் என்னன்னா அதனுடைய விளைவு, அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதிக்கு அப்புறம் சாமியோட நிலைமையை அனுபவிச்சு சாமி கொடுக்குற பரிசு இது. இந்த பரிசு வியந்து வியந்து திருமூலர் சொல்றார். 3000 பாடல்கள் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அட்டமா சித்தி என்ற அட்டாங்க யோகத்தை யாரு அதாவது என்னன்னா தெரியுமா? ஒழுங்கா படிச்சு பள்ளிக்கூடம் போய் பரீட்சை எழுதுற குழந்தைக்கும், குறுக்குத்தனத்துல போய் சின்னதா ஜெராக்ஸ் எடுத்து மினி ஜெராக்ஸ் எடுத்து அங்க இங்கேயுமா உள்ள வச்சுக்கிட்டு எதனா வந்த உடனே எழுதி டக்குன்னு பாஸ் பண்ணி வர்றவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும். கஷ்டப்பட்டு 365 நாள் படிச்சு அந்த குறுக்கு வழி தான் அந்த பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புகையிலை, தண்ணி, கஞ்சா, சரக்கு, புகையிலை, அப்புறம் பான் பராக்கு இதெல்லாம் வாயுல அடக்கி தன்னுடைய உயிர் வந்து குறுக்கு வழியில போய் என்ன பண்ணணும்? ஏகாந்தமா இருக்குன்னு ஆசைப்படுது. அது கஞ்சா. இந்த குறுக்கு வழியில போய் பண்றதுனால என்னன்னா உடனே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். நீங்க உடலை அழிச்சுதான் இறைவன் பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆக மொத்தம் மெய் மறந்து இருக்க ஆசைப்படுற, ரைட்டு. அப்ப சிவனடியார்ல மெய் மறந்து இருக்கதான் ஆசைப்படுறாங்க. அப்ப முறையா இருக்க ஆசைப்படணும். ஒரு குருநாதர் மூலியமா போய் அந்த உச்சத்தை தொடணும். ஒரு குருவை கைப்பிடிச்சுக்கிட்டே போய் அந்த உச்சத்தை தொடணும். சத்து, சித்து, ஆனந்தம் எல்லாருமே ஆனந்தமா இருக்கதான் வந்திருக்கும். ஏகாந்தத்துல இருக்கதான் வந்திருக்கும். அந்த ஏகாந்தம் தான் நம்மள படைச்சிருக்குது. உயிரினுடைய இயல்பே என்னன்னா ஏகாந்தம் தான். அது குறுக்கு வழியில தான் போய் அடையணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த குறுக்கு வழி தான் இன்னைக்கு வெற்றி பெறுது. ஆனா ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகினி, ஒரு யோகி முறையாக அணுகி வாழ்க்கையில நல்லது கெட்டெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப நுட்பமா அந்த அறத்தை கடைபிடிச்சு இதுன்னா என்னன்னு தேடல் ஒரு எண்டுக்கு வந்து குருநாதருடைய கையை பிடிச்சி மேலே ஏறி எந்தவித உடலுக்கும் தீங்கு இல்லாம பொறுமையா உள்ள நுழைஞ்சு அதை முறையா இடுக்கனான வழியில அந்த பூர்வ மத்தியில வந்து நின்று எம்பெருமான் திருவடியை அனுபவிக்கிற அளவுக்கு வந்து முறையாக பயிற்சி செஞ்சு இந்த அட்டாங்க யோகத்தை கடைபிடிச்சு இந்த சமாதி நிலையை பெற்று அதுக்கப்புறம் அட்டமா சித்தி பெறும்போது ஏற்படக்கூடிய விளைவு இருக்கு இல்லையா? அந்த விளைவை பாராட்டுறதுக்கோசம் தான் திருமூலர் இந்த மாதிரி பாடல் எழுதியிருக்காரு. அப்ப ஒழுக்க சிலர்களை பாராட்டுறாரு. அந்த யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு இப்படிப்பட்டதுன்னு சொல்றாரு. அதுதான் இந்த 68வது பாடல்ல இந்த அட்டமா சித்தின்ற தலைப்புல 73 பாடல்கள் போய் இருக்கு. அதுல நம்ம 67 முடிச்சுட்டோம். 68வது இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இவ்வளவு நியமங்கள், இவ்வளவு ஆசனங்கள், இவ்வளவு விஷயங்கள்லாம் கடைபிடிச்சு யார் ஒருத்தர் மேல வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாடல். ஆமா. அப்ப குறுக்கு வழியில போறவங்களை பத்தி நம்மளுக்கு கவலை வேணாம். பாவம் அவங்க இனி அதாவது விட்ட குறத்து அதாவது என்னன்னா அந்த அந்த உடலுக்கு தீவினையா மாறிடும். உடலுக்கு ஒவ்வாத செயலை செஞ்சா என்ன ஆகும்? உடனே உடல் வந்து அதை அவங்களே மாற்றிடும். ஆமா. உடம்பால் அழிவர். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். யாரு? உடம்பால் அழிவர். அதாவது திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார்னா நான் எம்பெருமானுடைய திருவடியை முறையா அணுகிறது கூட ஒரு 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 தகுதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுடும். ஆமா.
அப்படித்தான் பாருங்களேன், எல்லா உயிரும் கடைசியில ஒண்ணு ஏகாந்தமா இருக்க பிரியப்படும். அதுக்காக என்ன பண்ணும்? தவறான வழியில போய் மாட்டிக்கும். அதுக்கு முறையான வழிய சொல்லி தரணும். அதுக்கு முறையான வழிய சொல்லி தரணும். அந்த வழிதான் சிவநெறின்னு பேரு. அதுக்கு தான் அறநெறின்னு பேரு. அதுக்கு தான் சிவன் நெறின்னு பேரு. அதுதான் சைவ நெறின்னு பேரு. வேற எந்த நெறியாலும் உச்சபட்ச இன்பத்தையும், ஆனந்தத்தையும் தர முடியாதுன்றது தான் சைவ சமயம் மூத்த சமயம். சைவ சமயம் மூத்த சமயம். தொன்மையானது, காலத்திற்கு அப்பாற்பட்டது, காலத்தை கடந்தது. ஏன் சைவ சமயத்த கையில எடுக்கிறோம்? ஏன் சைவ சமயத்த கையில எடுத்தோம்? நாங்க பாட்டுக்கு எங்கேயாவது எங்கேயோ வயித்துக்கு கிடைச்ச உடனே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது இருக்க இடமும், ஆ உறங்க இடமும், இருக்க இடமும், சாப்பிடறதுக்கு சாப்பாடும், தண்ணி கிடைச்சா அங்கேயே கிடந்து எங்கேயாவது வாழ்ந்துட்டு போயிரலாமே! இல்லையே! சைவம்ன்றது ஒண்ணு கையில எடுத்துட்டோம். சாமி நம்மள ஆட்கொண்டுட்டாரு. நம்மையும் ஒரு பொருட்டா என்ன பண்ணிட்டாரு? நாய் சிவிகை ஏற்றி வச்சுட்டாரு. நாய்க்கு மரியாதை பண்ற மாரி நாய் சிவிகையில ஏத்தி வச்சுட்டாரு. அப்போ சாமி நம்மையும் ஒரு பொருட்டா வச்சுட்டாரே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைவ சமயத்துக்கு கண்டிப்பா அவர் சொல்ற வேலைய செய்யணும். அது இட்டாருக்கு இட்ட பணின்னு சொல்லுவாங்க. இட்டாருக்கு இட்ட பணி. அந்த வகையில நாம ஏதோ சாமியோட திருப்பணி. திருப்பணின்னா எம்பெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் செய்றது தான் திருப்பணி. அவர்கள் செய்றது எல்லாமே அவங்க பேசினா திருப்பணி தான். அவங்க நடந்தா திருப்பணி தான். ஏன்னா அவங்க ஒப்பு குடுத்துட்டாங்க. யாருக்கு? சிவபெருமானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் செய்வது எல்லாமே திருப்பணி தான். அவங்க பாடினாலும், போனாலும், வந்தாலும் எல்லாமே அவங்களோட செய்கை எல்லாமே சிவன் பணி தான். அது அரண் பணி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா, தன்னை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சிவபெருமானோட சிவன் நினைவிலே இருக்கிறதுனால, அவங்க செய்றது எல்லாமே சிவப்பணி தான். அதான் திருப்பணி. அவங்க தனக்காக இன்னும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணிக்க போறதில்ல. இந்த உயிர்கள் பொருட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஏன்னா, அவங்க தன்னை வந்து என்ன பண்ணிட்டாங்க? சரணடைஞ்சுட்டாங்க. இப்படி தனக்காக இறைவனுக்காக எப்படி தன்னை உடல், பொருள், ஆவி சமர்ப்பிச்ச ஆன்மாக்கள் இருக்குதோ, அவங்க பண்றது எல்லாமே சிவகாரியங்கள் தான். ஆமா. அவங்க என்ன சரியில இருக்கலாம், கிரியையில இருக்கலாம், யோகத்துல இருக்கலாம், ஞானத்துல இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ப இந்த அட்டமா சித்தியில அந்த சமாதி நிலையை கடந்து, இந்த அட்டமா சித்தின்ற பரிசில என்னென்னலாம் நிகழுகுதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். திருவள்ளுவர் கருணையினால. திருச்சிற்றம்பலம் 68வது பாடல். மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறைவரன் பாதமே மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறைபரன் பாதமே. திருச்சிற்றம்பலம். பாடலுக்குண்டான பொழிப்புரை. பாடலுக்குண்டான பொழிப்புரை தருமையாதனம். மகேஸ்வரனுக்கு கீழ் அயன், மால், உருத்திரன் என்னும் மூவரும் மூலாதாரம் முதலிய 3 ஆதாரங்களிலும் முறையே நிற்க, மகேஸ்வரனுக்கு மேல் விசுத்தி, ஆஞ்சை, நாடி, உச்சி, தலைக்கு மேல் 12 அங்குலம் என்னும் இடங்களில் சதாசிவன், விந்து, நாதம், பரவிந்து நாதம், பரவிந்து பரநாதம் என்போர் முறையே நின்று பயன் தருமாறு உயிர்களுக்கு அளித்த சக்தி பறை எனப்படும் சிவனது திருவருளே. அவ்வளவுதான். இந்த பொழிப்புரைய மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். முதல்ல இந்த பாட்டு வந்து பதமதமா பார்த்துருவோம். அந்த பதமதமா பார்த்து அது சொன்னாதானே அது தெரியும். பாட்டு வந்து வரிகள்லாம் புரியணும் இல்லையா? மூல முதல் வேதா மாலரன் மால் அரண் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பர விந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. கொஞ்சம் பதமா பார்த்துட்டோம். மீண்டும் ஒருவர் பொழிப்புரையை பார்த்துடலாம்.
மகேஸ்வரனுக்கு கீழ் அயன், மால், உருத்திரன் என்னும் மூவரும் மூலாதாரம் முதலிய 3 ஆதாரங்களிலும் முறையே நிற்க, மகேஸ்வரனுக்கு மேல் விசுத்தி, ஆஞ்சை, நாடி, உச்சி, தலைக்கு மேல் 12 அங்குலம் என்னும் இடங்களில் சதாசிவன், விந்துநாதம், பரவிந்து, பரநாதம் என்போர் முறையே நின்று பயன் தருமாறு உயிர்களுக்கு அளித்த சக்தி பறை எனப்படும் சிவனது திருவருளே. அவ்வளவுதான். இப்ப நம்ம யதார்த்த உலகத்துல சிகார சைவ நெறி பாடசாலையில் நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மூல முதல் வேதா. வேதான்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு, அரண்னா சிவன். முன்னிருக்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து. இந்த பாட்டு நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாலித்த சக்தி பறைபரன் பாதமே. பறை பரன் பாதமே. பரம்பரை கேள்விப்பட்டிருப்பீங்க. பரம்பரை. பறை பரன்ங்க முடியுது. சக்தியோட பறை பரன். அப்போ ஒன்றிலிருந்து 2 வந்ததா, 2லிருந்து 1 வந்ததா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. நீங்க 2லிருந்து தான் 1 கழிக்க முடியும். 1லிருந்து 2 கழிக்க முடியாது. ஆக இந்த உலகத்தை படைப்பதற்காக இறைவன் 2 பொருள்களை படைத்தான். அது எல்லாமே அம்மையப்பர் தொடங்கி, அம்மையப்பரே படைக்கப்பட்டதுதான். அம்மையப்பர்னு சொல்றோம் இல்லையா, அதுவே எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய கூரை பிரெண்டா பிரிச்சு அது. அப்ப 1லிருந்து 2 வந்தது சாத்தியம். எங்கன்னா இறைவன் கிட்ட வரும்பொழுது 1லிருந்து 2 வரும். ஆனா உலகத்துக்குன்னு பார்க்கும்போது 1லிருந்து 2 வராது. அப்ப இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, மூல முதல் வேதா மால் அரண் முன்னிருக்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. ஏக இறைவன் முதல் இருக்கிறாரு. அப்படி இறைவன் கீழே இறங்கணும்னா அருள் சக்தி இல்லாம கீழே இறங்க மாட்டாரு. அம்பாள் இல்லாம கீழே இறங்க மாட்டார். அம்பாள் இல்லாம கீழே இறங்க மாட்டார். அப்படி மேல இருந்து இறங்கும் போது அம்பாள், அதுக்கு பேர் பறைன்னு பேர். அம்பாள்னா சக்தி. பறை பரன் பாதமே. அதாவது பறையை தாண்டி தான் பரன் கிட்ட போக முடியும். அதான் சக்தியை கடந்து தான் யார்கிட்ட போக முடியும். சக்தியை நீங்க தொடாம என்ன பண்ண முடியாது, சிவபெருமான தொட முடியாது. அப்போ பறை பரன் பாதமே. அப்போ மேல இதெல்லாம் எப்படி இந்த உடம்புக்குள்ள இருக்குதுன்றத அழகா நாசுக்கா சொல்லியிருக்கேன். எப்படி ஒரு படிநிலைன்னு பார்க்கலாம். இப்போ மூலாதாரம். இந்த மூலாதாரத்துல ஓங்காரமா இருந்து நடத்துறது எல்லாமே கணபதினு சொல்லுவாங்க. அது தாய் கணபதி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மூலாதாரத்துல படைப்பு தொழிலை மேற்படுவதற்கு நான் என்கிற மூலத்தை படைச்சு வச்சிருக்காரு சாமி. ஏன்னா நானுன்னு ஒண்ணு இல்லைன்னா படைக்க முடியாது. அதான் இடுப்பு. அந்த மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எருவாய்க்கும் கருவாய்க்கும் நடுவுல இருக்கிற ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எருவாய் கருவாய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து வயிறு. இங்க காக்கும் தொழில் செய்யக்கூடிய நாராயணனுக்கு உத்தியோகம், சுவாதிஸ்தானம், அந்த பொறுப்பு. அடுத்து இப்படி இப்போ பிரம்மனை பார்த்துட்டோம். அடுத்து இப்ப நாராயணனை பார்த்துட்டோம். அடுத்து ருத்ரனை, மார்பு பகுதி. இங்க அனிச்சை செயல்கள் நடத்துறது இல்லையா, அது எல்லாமே மார்புக்கு இறைவன் தான் பொறுப்பு, ருத்ரமூர்த்தி. இந்த மும்மூர்த்திகள் எல்லாமே யாருக்கு கட்டுப்பட்டவங்க? மகேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவங்க. ஏன்னா மகேஸ்வரன் எப்படி இருக்கிறாருன்னா, அதாவது பிரம்மன் மண்ணாக இருக்கின்றான், நாராயணன் தண்ணியாக இருக்கின்றான், உருத்திரன் நெருப்பாக இருக்கின்றான். இந்த மும்மூர்த்திகள் இந்த உடம்பை ரட்சிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. இந்த மும்மூர்த்திகளும் வேலை செய்யணும்னு சொன்னா காற்று வேண்டும். அதான் பெட்ரோல். அதான் பெட்ரோல். அந்த பெட்ரோல் தான் காற்று, ஜீவசக்தி. அதான் வாயு. அப்போ மகேஸ்வரனுக்கு கீழ் அயன் மால் உருத்திரன் என்னும் மூவரும் மூலாதாரம் முதலிய 3 ஆதாரங்களிலும் முறையே நிற்கின்றார்களாம். இப்ப இந்த உண்மையை புரிஞ்சிச்சா? இதை ரொம்ப டீப்பா அழகா உண்மையா அப்படியே யதார்த்த உலகத்துல சிகார சைவநெறி பாடசாலைக்கு வர்றவங்களுக்கு மும்மூர்த்திகளுடைய இயல்பை அப்படியே சொல்லிடுறேன். அப்போ இடுப்புன்னு ஒரு காரியம் நடக்குதுன்னா அங்கதான் நம்ம எல்லாரும் பிறக்கிறோம். அங்கதான் பிறந்து வரோம். அந்த புதிரா இருக்குது. யாரு என்ன எந்த விதை எங்க பிறந்து எந்த கருவுல இருந்து எது சேர்ந்து வருதுன்ற ஒரு புதிராவே இருக்குது.
அப்படிப்பட்ட அதான் படைப்பு ரகசியம்னு பிறகு விதி மறைக்கப்பட்டது. ஒரு புதிரானது. எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப யாரும் யாருடைய தலையெழுத்து என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் மாத்தவும் முடியாது. அப்போ அந்த விதி அதுதான் அந்த விதியை தீர்மானிக்கிற இடம். அப்போ அது மண்ணுக்கு உண்டானது. அடுத்து நாராயண், மனம், மனத்திற்கு உண்டானது. அதான் வயிறு. அப்புறம் இப்போ இது மும்மூர்த்திகளும் 3 புலன்கள 3 ஐம்புலன், அதாவது 3 பூதங்கள வச்சு சொல்லிட்டேன். மண்ணு, நீரு, நெருப்பு. இந்த மும்மூர்த்தியும் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்னா காற்று வேணும். அந்த காற்று தான் மகேஸ்வரன். அந்த மகேஸ்வரனுக்கு கீழ தான் அந்த மும்மூர்த்திகளும் அடங்குறாங்க. அதத்தான் முதல் வரி சொல்லுது. மூல முதல் வேத மால் அரண் முன்னிற்க கோழிய ஐமுகன் கூற பரவிந்து. இப்ப 2வது வரி என்ன சொல்லுதுன்னா, இப்படி இந்த மகேஸ்வரனுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அதான் விசுத்தி. அதான் தொண்டக்குடி. அந்த மகேஸ்வரனுக்கு மேல ஒரு வேலை இருக்கு. ஒரு 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 நிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது தொண்டக்குழி. அந்த தொண்டக்குழியில தான் காற்று தன் வேலையை செய்து அதான் மகேஸ்வரன் தன் வேலையை செய்யறாரு. அப்ப மகேஸ்வரன் தன் மும்மூர்த்திகளை ரட்சிக்கிறார். பிரம்மனை ரட்சிக்கிறாரு, நாராயணனை ரட்சிக்கிறாரு. மகேஸ்வரன் மட்டும் எழுந்து போயிட்டாருன்னா அக்னிக்கு வேலை கிடையாது. எப்போ அக்னிக்கு ருத்ரனுக்கு வேலை இல்லையோ அப்பவே அந்த சலத்துக்கு வேலை. சலம்னா நீர், நீர்னா புனல், புனலுக்கு வேலை கிடையாது. எப்ப புனலுக்கு வேலை இல்லையோ அப்ப மண்ணுக்கு வேலை இல்லை. அப்போ 3 புலன்களும் 3 மும்மூர்த்திகளும் டவுன் ஆயிடுவாங்க. அதுதான் அந்த பாட்டு சொல்லுது. மூல முதல் வேதா மால் அரண் முன்னிற்க. இந்த உடம்புல இருக்கிற ரகசியம். அப்போ மண்ணுன்ற தத்துவம் இந்த உடம்பு, மனசுன்ற தத்துவம் நீர், அயனன், நீர் அயனன், நாரா அயனன், படுத்தே கிடக்கிறவன், அதான் மனம். அடுத்து அந்த நீர் உற்பத்தி ஆவதற்கு மூலமாக இருந்தவன் ரட்சிப்பு கர்த்தான்னு பேரு. அவனுக்கு உருத்திரநாதன் பேரு. அந்த உருத்திரநாதன் இல்லைன்னா நாராயணன் இல்லை. அந்த உருத்திரநாதன் இல்லைன்னா அவனுடைய வேர்வை தான் திருப்பார் கடல். சிவபெருமானுடைய வேர்வை தான் திருப்பார் கடல். இது சொன்னா யாருமே என்ன பண்ண மாட்டான். என்ன இவ்வளவு பகிரங்கமா உடைக்கிறான்? ஆமா, சத்தியத்தை சத்தியமா சொல்லு, மறைக்காத, ஒரு அணு கூட மறைக்காத. சாமி போட்ட பிச்சை தான் மண்ணு அப்படின்னு பகிரங்கமா சொல்லு. அப்ப பிரம்ம எங்கிருந்து வந்துருவான்? நாராயணனுடைய உந்திலிருந்து வருவான். நாராயணன் எங்கிருந்து வருவான்? சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர பொருத்திரநாதனு குந்தி பர ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாகாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர. இந்த பாட்டு என்ன சொல்லுது? என்ன சொல்லுது இந்த பாட்டு? ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாகாதிருந்தான் என்று உந்தி பர. தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் இல்லைன்னா என்ன, நீதான் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்கிறியே, எல்லாவற்றையும் ஓங்காரத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சு சயன கோலத்தில் இருக்கிற பாம்பெல்லாம் வச்சு இந்த உலகத்தை எல்லாம் நீ தான் கையில வச்சிருக்கிற, உலகத்தை அளந்தவனாச்சு, நீயே பொறுப்பேற்றுக்கு, ஆவிர்வாதம் உங்களுக்கு தரேன், உன்னையே முழுமுதற் கடவுளா நாங்க வச்சுக்கிறோம் முடிவு பண்ண உடனே நடந்த விளைவு என்னது? அப்படி எப்பயுமே ஒருத்தனை புகழ்ந்துட்டோம்னா தலைக்கு உச்சத்துக்கு போயிடுவோம். நீங்க தாங்க எல்லாமே, நீங்க இல்லைன்னா இந்த உலகமே இல்லைங்க, நீங்க இல்லை, உங்களால தாங்க வண்டியே ஓடுதுன்னு சொல்லி பாருங்களேன். அப்படி சொன்ன உடனே மயங்கிட்டான். யாரு? திருமால். திருமாலுக்கு தனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான் என்ற அறிவே எல்லாம் போச்சு. தனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறான்ற அறிவே இல்லாம போச்சு. அப்போ மமதையில என்ன பண்ணிட்டான், இந்த பிரம்மன் நம்மள தக்கன் நம்மள புகழறானேன்னு சொல்லிட்டு அந்த அவிர்வாகத்தை விடுறதுக்கு வந்துட்டான். அப்போ எல்லா தேவர்களும் யார் தலைமையில வந்துட்டாங்க? மால் தலைமையில வந்துட்டாங்க. அப்போதான் யோசிக்கிறார் சாமி. இதுதான் நன்றி கெட்டத்தனம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நன்றி கெட்டவர்களுக்கு என்ன பண்ணலான்னு தான் சாமி தன்னுடைய உக்கிரத்தையே வீரபத்திரதா மாத்தினார். தன்னுடைய உக்கிரத்தையே என்ன பண்ணாரு? வீரபத்திரதா மாத்தினார். ஏன்னா நன்றி மறந்தவர்களுக்கு தக்க பாடம் சாமி கொடுப்பார். அதாவது அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லுவாங்க. சொல்ற குழந்தை சொல்லி புரிஞ்சுச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படி புரிஞ்சுக்காத குழந்தைய கொஞ்சம் தட்டி தான் என்ன பண்ணுவாங்க? அது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். சாமிக்கு நல்லா தெரியும் எந்த மாட்டை எப்படி கறக்கணும், நல்லா தெரியும்.
அப்ப அப்படி விட்ட அடிதான் என்னது திருமாலுக்கு ஒரே ஓங்கி ஒரே உததானா, ஒரே உததான் மார்புல செத்து போகாம விட்டாராம் சாமி வீரபத்திரர். என்ன பண்ணாரா? செத்து போகாம விட்டாராம். ஏன்? வச்சு காப்பாத்தணும்ல, வச்சு காப்பாத்தணும்ல. ஓங்கி விட்டோன்னே அப்படி நெஞ்சு அப்படியே உள்ள ஒண்ணு நொறுங்கி போற மாதிரி ஆயிடுச்சான். அப்ப என்ன பண்ணாரு, சரி பொழைச்சு போட்டோம். ஏன்னா அவன் அவிர்வாகத்தை சாப்பிட்டானா. ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாகாதிருந்தான் என்று உந்தி பெற சாகாம இருந்தான். அப்போ சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற சதுர்முகனுக்கு தாதை யாரு? சிவபெருமான் தான். சிவனும் அவனுக்கு மாலை கொடுக்கலன்னா அவன் பிறக்கவே முடியாது. இதுதான் ரகசியம். அப்ப இந்த உண்மை தெரிஞ்சவங்க ரொம்ப பணிவா இருப்பாங்க. அப்பா, ஓ இவ்வளவுக்கும் முந்தைய சைவ சமயம் தொன்மையானது. மிகவும் தொன்மையானது. காலத்திற்கு அப்பாற்பட்டது. 10 திக்கும் எத்தனை திக்கு? மொத்தம் 8 திக்கு. அதோமுகம், அந்தர்யாமி அப்படி சொல்லுவாங்க. அப்போ மேலையும் கீழையும் மொத்தம் கணக்கு பார்த்தோம்னா 8 திக்கு பிளஸ் ஒரு 2 சேர்த்தோம்னா என்னது? 10 திக்கு. 10 திக்குக்கும் தலைவன் இவன் தான். 10 திக்குக்கும் தலைவன் தான். எல்லாத்துக்கும் வேஷம் கொடுத்து வச்சுக்கிறார். பிரம்மனுக்கு ஒரு வேஷம், நாராயணனுக்கு ஒரு வேஷம், ருத்ரனுக்கு ஒரு வேஷம், மகேஸ்வரனுக்கு ஒரு வேஷம், சதாசிவனுக்கு ஒரு வேஷம், இப்படி நிறைய வேஷம் கொடுத்து ரோல் கொடுத்து வச்சிருக்காரு. சாமி தான். சாமியை தவிர இந்த 10 திசையிலும் வேற யாருமே இல்லை. எந்த திசையை நோக்கினாலும் சாமி தான். எந்த திசையை நோக்கினாலும் சாமி தான். அப்போ இந்த மகேஸ்வரனுக்கு கீழே இந்த மும்மூர்த்திகளுடைய உடம்பு இயல்பை நான் அப்படியே பட்டவர்த்தனமா சொல்லிட்டேன். மும்மூர்த்திகள் எப்படி இயங்குறாங்கன்றத சொல்லிட்டேன். மண்ணுன்ற உடம்பு, நீருன்ற நாராயணன், மனசு, அதுக்கப்புறம் இந்த ருத்ரன்ற கூடிய அனிச்சை செயல் என்று சொல்லக்கூடிய அக்னி. இந்த மும்மூர்த்திகளும் ரட்சிக்கக்கூடிய பொருள் காற்று. அதான் மகேஸ்வரன். அந்த காற்று தங்கக்கூடிய இடம் ஆகாயம். அங்கதான் சதாசிவம் இருக்கு. அப்ப இது ஒரு படிநிலை. ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து இந்த உடம்பும், அதாவது மண்ணும். அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த 5ம் ஐம்புலனும் 5ம் எங்க போய் முடியுதுன்னா, பறையில் முடிகிறது. அத என்ன சொல்றாங்கன்னா, கோழிய ஐமுகன் கூற பரவிந்து, விந்துல போய் முடியுது. விந்துன்னா வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நாதத்துல ஆரம்பிக்குது. அதான் பரவிந்து சால பரநாதம், விந்து தனிநாதம், பாலித்த சக்தி பறை பரன் பாதமே, பறை பரன் பாதமே. அதுதான் சொன்னேன். 1ல இருந்து 2 வந்ததா, 2ல இருந்து 1 வந்ததான்னு கேட்டேன். அப்போ 2ல இருந்து தான் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவன் முதல்ல 2ஆ தான் படைச்சிருக்காரு. அது எப்படி படைச்சிருக்குன்னா, அம்மையப்பரை முதல்ல படைக்கிறாரு. அதுக்கு நாதம் விந்துன்னு பேர் வைக்கிறாரு. ஏகாம்பரநாதர், கைலாசநாதர். என்னது? ஏகாம்பரநாதர், கைலாசநாதர். ஏன் நாதர் நாதர்ன்னு வைக்கிறாங்க? எல்லாமே நாதத்திலிருந்து வந்ததுனால தான். அப்பதான் அதுதான் முழு முதற் கடவுள் நாதமே உருவானது தான் ஓங்கார கடவுள்னு பேரு. அதுக்கு கணபதின்னு பேரு. அதுக்குதான் மூத்த பிள்ளைன்னு பேரு. அப்போ அம்மையப்பரிலிருந்து நாதம், நாதத்திலிருந்து விந்து. அதான் பரநாதம் பர விந்து. அப்போ இந்த அம்மையப்பருக்கு மேல இறைவன். அவர் எந்த உருவம் உங்களால சொல்லவே முடியாது. அவர் ஆணும் இல்ல, அழியும் இல்ல, பெண்ணும் அல்ல. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட சோதியாக இருக்கிற இறைவன் 12 அங்குலத்துக்கு மேல இருக்காரு. அததான் அந்த பாட்டு சொல்லுது. அப்படி 12 அங்குலத்துக்கு நம்மளுடைய தலைக்கு மேல, உச்சிக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல இறைவன் ஏகனாக இருக்கின்றான். அவன் இறங்கி வரும்போது அம்மையப்பனாக இருக்கின்றான். அப்படி அம்மையப்பனாக வந்தவன் நாதமாக வெளிப்படுகின்றான். அப்படி நாதமாக வெளிப்பட்டவன் விந்தாக வெளிப்படுகிறது. வெளிச்சமாக. நம்மளுக்கு கண்ணுக்கு வெளிச்சம் இருக்குது இல்லையா? விந்து போயிடுச்சுன்னா கண்ணுக்கு வெளிச்சம் போயிடும். அப்போ துரியம், துரியாதீதம். இத கணக்கு வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? துரியம், துரியாதீதம். இது ஒரு மேல இருந்து கீழே இறங்கி வரணும். இறைவனிலிருந்து 2 கூறுகள் பிரிகிறது. அதான் அம்மையப்பர். அந்த அம்மையப்பரிலிருந்து நாதம் பிறக்கிறது. அதுக்கு பரநாதம்னு பேரு. அந்த பரநாதத்திலிருந்து பரவிந்து தவழ்கிறது. அதான் முருகப்பெருமான். பரநாதம் கணபதின்னு வச்சுக்கங்க. பரவிந்து முருகப்பெருமான் வச்சுக்கங்க. இதான் சோமாஸ்கந்தர். அப்ப சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. அப்ப அம்மையப்பருடைய பறையை பத்தி பராசக்தியினுடைய வியப்பு சொல்லுது.
அப்போ இறைவன் யாராக இறங்கி வருகின்றான்? அருள் சக்தியாக கூட பராசக்தியிட்ட ஒப்படைக்கிறான் அந்த உலகத்தை. பிரபஞ்சத்தை அகிலாண்டேஸ்வரின்னு அவளுக்கு பேரு. என்ன பேரு? அகில அண்டங்களுக்கு ஈஸ்வரி. அவளை கடக்காம யாரை பார்க்க முடியாது? ஈஸ்வரனை பார்க்க முடியாது. 6 கோடி மாயா சக்திகள் சொல்றாங்கல்ல, அத்தனையும் தன் அகத்தே வைத்திருக்கக்கூடியவள். அப்போ இது நீங்க அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மேல இறைவன், இறைவன் தன் உயிர்கள் பொருட்டு அம்மையப்பரா என்ன பண்றாரு? இறங்கி வராரு. அப்படி இறங்கி வரும் பொழுது பராசக்தி கிட்ட மீண்டும் ஒப்படைக்கிறாரு. நீயே எல்லாவற்றையும் ரட்சிப்பாயாகன்னு சொல்லிட்டு. அதான் பறை. பரன் தனியா உட்கார்ந்துடுறாரு. பறை கிட்ட விட்டுறாரு. பறைன்னா பராசக்தி. அப்போ அவன் என்ன பண்றா? நாதத்தை கையில் எடுக்கிறா. அதான் விநாயகர். அதுக்கப்புறம் விந்த கையில் எடுக்கிறா. அதான் முருகப்பெருமான். அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்றான்? கீழே இறக்கி இந்த உயிர்களுக்கு ரட்சிக்கிறதுக்காக இறங்கி வரான். அப்ப துரியாதீனமாச்சு. அப்புறம் உச்சி. உச்சின்னா என்ன? தலை உச்சி. அதுக்கு சகசிராரன்னு பேர். இப்ப மேல இருந்து எப்படி இறங்கி வராங்கன்ற ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நான். அப்போ சகசிராரத்துல இறங்கணும் போது 1000 இதழ் தாமரையா அங்க இருந்து நம்மள ரட்சிக்கிறாங்க. யாரு? நாதம், விந்து, முதல்ல இறைவன், அப்புறம் 2 கூறா பிரியும் போது இறைவன் அம்மையப்பரா பிரியறாங்க. அதுக்கப்புறம் பராசக்தி, பராசக்திக்கு அப்புறம் பரநாதம், பரநாதத்துக்கு அப்புறம் பரவிந்து, பரவிந்துக்கு அப்புறம் சகசிராரம். அந்த சகசிராரத்துல இருந்து புருவ மத்தியம். எப்படி இறைவன் இறங்கி வரான்ற ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது மகேஸ்வரனுக்கு மேல விசுத்தி ஆங்ஜான்ற மாதிரி நம்ம மேல இருந்து இறைவன், இறைவன்ல இருந்து அம்மையப்பர், அம்மையப்பர்ல இருந்து சோமாஸ்கந்தர்னு சொல்லக்கூடிய அந்த பரநாதமும் பரவிந்தும் 2 ஒண்ணா தான் இருக்கும். கணபதியும் முருகனும் பிரிக்க முடியாது அங்க. சரியா? பரநாதம், பரவிந்து அப்படி இறங்கி வராங்க. அப்படி இறங்கி வரும் பொழுது துரியாதீதும் உச்சித்தலை. அந்த உச்சி தலையில 1000 இதழ் தாமரையா எல்லாருடைய உடம்புலயும் எல்லாருடையும் கபாலீஸ்வரமா மலர்ந்திருக்கிறாங்க. அப்படி கபாலீஸ்வரமா இருக்கிற இறைவன் புருவ மத்தியில ஆணையிடுகிறார். அதுதான் சதாசிவம். அந்த சதாசிவத்துக்கு 5 முகம். எத்தனை முகம்? சதாசிவத்துக்கு மொத்தம் 5 முகம். இதுதான் படமா வரையவே மாட்டேன்றாங்க. சதாசிவத்துக்கு ஒரு முகம். ஆங்ஜாவுல ஒரு முகம். அதுக்கு சதாசிவம்னு பேரு. அதே விசுத்தில இறங்கும்போது மகேஸ்வரனா இறங்குறாரு. அதே மார்பு கிட்ட வரும்போது உருத்திரனா இருக்கிறாரு. அதே வயிற்றுக்கிட்ட வரும்போது நாராயணனா இருக்கிறாரு. அதே கீழே மூலாதாரத்துக்கு வரும்போது பிரம்மனா இருக்கிறாரு. இதான் சாமியோட 5 முகம். இதான் என்ன சொல்றாங்க? மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. அப்படி இத்தனையும் ரட்சிக்கக்கூடிய ஒண்ணு இருக்குன்னா அவதான் பராசக்தி. அந்த பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. பாதம்ன்றது இங்க சிவபெருமானுடைய திருவடி. அதான் நெற்றிக்கண். வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு போய் நிறுத்துற இடம். அப்போ இத்தனை ரகசியங்கள் பொரிந்ததுதான் நம்ம உடம்பு. நாம எல்லாருமே இறை அம்சம்தான். நாம எல்லாமே பரமஹம்சம்தான். அந்த சத்தியத்தை உணர்வதற்கு அந்த கால நேரம் பிடிக்குது. அவங்களுடைய வினைக்கு ஏற்ற மாதிரி இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். நல்வினை தீவினை அடிப்படையில தான் இந்த மயக்கத்தை. அப்ப முதல்ல மண்ணை கடக்கிறோம். அவன் பிரம்மனை கடக்கிறதுக்கே நம்மளால முடியல. ஆணவத்தை கடக்கிறதுக்கே முடியல நம்மளால. அடுத்து நாராயணன். இந்த மனசை கடக்கிறதுக்கே நம்மளால முடியல. விடவே மாட்றான். என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அவன் என்ன பண்றான்? தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்க ஆசைப்படுறான் உயிர்களை. அடுத்து உருத்திரன். உருத்திரனுக்கு என்ன? சுகமா வச்சிருக்குது உயிர்களை. ஆனா தேஞ்சு அழியுறது. என்னது? தேஞ்சு அழியுது. அதனால தான் அதுக்கு துடைப்புன்னு பேரு. இந்த ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? ஹார்ட் கருவுற்ற நாள் முதல்ல ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா? கூலி வாங்காம ஆடுறான் இல்லையா ருத்ரன்? உருத்திரநாதன் பேரு. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. அவன் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப். அவன் இல்லைன்னா சவந்தான். நாராயணனுக்கு வேலை கிடையாது. பிரம்மனுக்கும் வேலை கிடையாது. அப்ப மும்மூர்த்திகளை மூன்றாவது மூர்த்தியாக துடைப்பு கடவுளாக அழிக்கிற கடவுள்னு வேற சொல்லிடுறாங்க. காரணம் என்ன? முடிக்கிறார். தேஞ்சு முடிக்கிறார் இல்லையா? ஆனா உண்மையில ரட்சிக்கிற கடவுள் அது. ஆமா. உண்மையிலே ரட்சிக்கிற கடவுள். காக்கா வலிக்கு வந்தவன பாருங்க. கொஞ்சம் ஏடா கூடமா ஆடிட்டாருன்னா என்ன ஆயிடும்? கை கால்லாம் விடும். ஒரு நரம்பு டிரைவர் ஓட்டுறாருன்னு வச்சுங்களேன். ஒரு பஸ் ஓட்டுறாரு. ஒரு 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 நரம்பு வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு பிரேக் பிடிக்கிறதுக்கு காலு போல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரம் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? ஒருத்தரம் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்கலன்னா வண்டி ஏடாகூடமா விழுந்துரும்.
கை இழுத்துக்கும். அப்போ உருத்திரன் ரொம்ப முக்கியம். மனம் இருக்கலாம், உடம்பு இருக்கலாம், மனசு இருக்கலாம், பிரம்மா இருக்கலாம், நாராயணன் இருக்கலாம். ஆனா உருத்திரன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அதான் உயிர். அவர் கொஞ்சம் பிரேக் போட்டாருன்னா எல்லாமே நின்னு போயிடும். அந்த உருத்திரனுக்கு மேல மகேஸ்வரன் இருக்கிறான். அந்த மகேஸ்வரனுக்கு மேல சதாசிவம் இருக்குது, புருவ மத்தியம். இந்த உடம்புக்குள்ள இவ்வளோ ரகசியங்கள் பொழிந்து இருக்குது இல்லையா? இது எல்லாம் யார்கிட்ட முடியுதுன்னா, பராசக்தி கிட்ட முடியுது. அதுதான் அருள் சக்தி. அதுதான் அருள் சக்தி. அந்த அருள் சக்தியில தான் எல்லாமே முடியுது. அப்போ நீங்க எப்படி தவத்துல உட்காரணும்? முதல்ல மூலாதாரத்துல இருக்க பிரம்மன வேண்டணும். அப்பா, நீ ஆசைப்பட்டதெல்லாம் போதும். ஏன்னா பிரம்மனுக்கு என்ன வேலை? ஆணவத்தினால ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. என்னென்ன ஆணவத்தினால விளையும் தெரியுமா? காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம், டம்பம், அசூயை. 8 விதமான பேய் நம்மள சூழ்ந்துக்கும். எதால? ஆணவத்தால. ஆணவத்தினுடைய இயல்பு என்ன? ஆசைப்படுறது. அப்புறம் துன்பப்படுறது. திருப்பியும் பிறக்கிறது. பிரம்மனுக்கு என்ன வேலை? ஆசைப்படுறது. பார்க்கறதெல்லாம் விரும்புவான். ஏன்? தான் படைச்ச பொண்ணையே விரும்பிடுவான். எப்படி? அழகா பெண்ணை படைப்பான். அந்த பெண்ணு மேலயே மோகம் வந்துரும். யாருக்கு? இதான் கூத்து. பிரம்மா கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஃபால்ட் இதுதான். படைக்கிறானே, தான் தானே படைச்சோம். அந்த படைச்ச நம்ம பொண்ணு தானேன்னு பார்க்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதான் மோகம். இதான் ஆணவம். என்னடா நம்ம பெத்த பொண்ணாச்சேன்ற நினைப்பே வராது. அப்ப அது மேலயும் ஒரு மோகம் வந்துரும். இதனால தான் அவனுக்கு கோவில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆணவத்துக்கு ஏன் கோயில் கிடையாதுன்னு புரியுதா? நான் சொன்ன பட்டவர்தனமா இருக்கும் எல்லாமே. ஆமா. படைப்பு தொழில குடுத்தோம்னா, படைச்ச பொருளையே என்ன பண்ணிடுவான் அவன்? இதனால தான் அவனுக்கு என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. அவன் தான் படைப்பு ரகசியம்னு சொன்னது. யார் யாருக்கு என்னன்றது வித்துன்றது ரகசியமா வைக்கப்பட்டது. அதனால அவன வச்சு என்ன பண்றாங்க? படைப்பு தொழில் மட்டும் பாரு. உனக்கெல்லாம் என்ன கிடையாதுங்க. எதுவுமே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நானுன்ற ஆணவத்தால படைப்பு தொழில் ஏற்படப்படுகிறது. அப்ப அது பிறவில தான் கொண்டு போய் விடும். அதுவும் அவனையும் கடந்துடணும். எப்பா போதும் சாமி, ஒரு கும்பிடு. பொறந்ததே போதும், பட்டதே போதும். திருப்பி மலம், மூத்திரம், சாப்பாடு, தண்ணி, கையேந்தி நிக்கிறதெல்லாம் போதும் சாமி. அப்படின்னு அவனுக்கு ஒரு சல்யூட் போட்டுறணும். 2வது மனசு. இவனுக்கு என்ன வேலை தெரியுமா? எல்லாமே தான் தான் ஆளணும். ஏன்னா இவனுக்கு அரசன். மரங்களில் நான் அரச மரம். நானே ஆட்சி புரிகிறேன். நானே எல்லா உயிர்களிலும் இருக்கின்றேன். இந்த கீதையை பார்த்தா நல்லா காமெடியா இருக்கும். நானே எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றேன். ரைட்டு. உண்மைதான். அவன் தான் எல்லாவற்றுக்கும் மூலம். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கின்றேன். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் நான் வரும். அப்ப நானுன்னு வந்தாலே அது அகம்பாவம்னு அர்த்தம். நானுன்னு வந்தாலே அது அகம்பாவம். சாமி மட்டும் யாம் தான் சொல்லுவாரு. நாம், யாம் அப்படின்னு. ஆனா கீதையை பார்த்தீங்கன்னா நானே அரச மரமாக இருக்கின்றேன். நானே வேப்ப மரமாக இருக்கின்றேன். இப்படி நான் வந்தாலே ஆபத்துல முடியும். அப்போ கீதையை மொழிபெயர்த்தவன் பிரச்சனையா அது நமக்கு தெரியல. அது வேண்டாம், விட்டுருங்க. அது அகம்பாவத்தினுடைய வெளிப்பாடு. நீயே ஈஸ்வரனை வேண்டிதான் வந்திருக்கிற. எந்த இடத்துலயாவது அது சொல்லணும். அர்ஜுனன் கேள்வி கேட்பான். பாசுபதம் வேணும்னு. பாசுபதம் வேணும்னா அது என்னால் கொடுக்க முடியாது அர்ஜுனா. சதா சிவமாக இருக்கின்ற இறைவனிடம் மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் பகவத்கீதை தோத்து போகுது. அப்போ தனக்கு மேல் ஒருவன் உலன் அப்படின்னும் போது பகவத்கீதை அங்க அடி வாங்கிடும். அதை சொல்லவே மாட்டானுங்க. உனக்கு பாசுபதம் வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? எங்க அப்பன் சிவபெருமான்கிட்ட கேட்கணும். நீ தவம் செய்ய வேண்டும் அர்ஜுனா அப்படின்னா, தவம் நான் யார்கிட்ட பண்ணணும்? தவம் பண்ணா தான் சிவமா மாற முடியும். சிவம் பண்ணா தான் உனக்கு பாசுபதம் கிடைக்கும். அப்ப எத்தனை முறை சொன்னாலும் இந்த ஜென்மத்துக்கு உரைக்க மாட்டேங்குது. அவனை போய் முழுமுதற் கடவுள்னு சொல்லுது. அவன் ஒரு தொழில் செய்யறான், அவ்வளவுதான். அவன் ஒரு தொழில் செய்யறான். அதையும் கடந்துடணும். அந்த மயக்கத்துல இருந்து மீண்டு வரணும். எப்படி மண்ணு மேல இருக்கிற மயக்கம் மீண்டு, அதுக்கப்புறம் தண்ணி மேல இருக்க நாராயணன் கிட்ட இருந்த மயக்கத்துல இருந்து மீண்டு, பொருளாசை அதையும் மீண்டு, அதுக்கப்புறம் ஒருத்தரனுடைய மயக்கத்தையும் மகா மாயையும் கடந்து, அதுக்கப்புறம் மகேஸ்வரனை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சதாசிவனை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் சகசிராரத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் துரியத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் துரியாதத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் பர விந்து, அதுக்கப்புறம் பரநாதம், அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அப்பா. எவ்வளவு பெரிய தொடர் நிகழ்வு பாருங்களேன். இப்ப நீங்க யாரையும் வேணாம்னு சொல்ல முடியாது. நாராயணனையும் வேணாம்னு சொல்ல முடியாது. பிரம்மனையும் வேணாம்னு சொல்ல முடியாது. இது சாமியோட முகம். சாமிக்கு 5 முகம். கீழ இறங்குன சகசிராரத்தை விட்டு கீழ இறங்கணும்னா சாமிக்கு 5 முகம். முதல் முகம் சதாசிவம். 2வது முகம் மகேஸ்வரன். 3வது முகம் உருத்திரன். 4வது முகம் நாராயணன். 5வது முகம் பிரம்மன். இப்ப எப்படி நம்ம வேணாம்னு சொல்ல முடியும்?
என்னன்னா அந்த உயிர்கள் வந்து சிக்கிக்குது. சாதாரண மனுஷன் மண்ணே பெருசுன்னு நினைக்கிறான். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். கொஞ்சம் தேறினவன் நாராயணனே கடவுள்ன்றான். கொஞ்சம் புரிஞ்சுகிட்ட உயிரறிவு வந்தவன் ருத்ரன் கிட்ட போய் நின்னுடுறான். மாயையில. அதாவது அந்த நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுவான். இவன் எல்லாம் அந்த ருத்ரன் கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். எவன்லாம் அந்த மாரி நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்க. ஏங்க நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிற டயலாக் சொல்றவன்லாம் இப்பதான் ருத்ரனை புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இவன் வந்து வாழ்க்கையில அடிபட்டு இப்பதான் உள்ள வரான். ஏன்னா, என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு உணர்ந்துட்டான். அப்போ நான் என்பதாலும், தான் என்பதாலும், அதாவது பிரம்மனும் கைவிட்டு, நாராயணனும் கைவிடும்போது தான் ருத்ரனுடைய அருமை தெரியும். அப்ப இந்த ருத்ரனுக்கு அப்புறம் ருத்ரனுக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான்னா, அதுக்கு ரட்சிக்கிறது யாருன்னா காற்று. அதான் மகேஸ்வரன். அப்ப அந்த மூச்ச கடவுளா கும்பிட ஆரம்பிப்பான். அதான் பிராணாயாமம். அந்த மூச்சுக்கு மூலமா இருக்கிறது ஆகாயம். அந்த ஆகாயம் புருவ நடுவுல இருக்குது. அதான் சதாசிவம் அப்படின்னு புருவ திருவடிக்கு வந்துட்டான் பாத்தியா? அவன் தான் கெட்டிக்காரன். அவன் தான் கெட்டிக்காரன். இந்த 5 முகத்த ஒரு முகத்த கடந்துட்டான். மண்ணு. 2வது நீரு. நாராயணன கடந்துட்டான். வயிற கடந்துட்டான். அப்புறம் மார்ப கடந்துட்டான். அப்புறம் தொண்டைக்குழி காற்றையும் கடந்துட்டான். கடைசியில புருவ மத்தியில வந்து நின்னுட்டான்னா, அவன் கில்லாடி. அவன் படிநிலையில வந்து மேல நின்னுட்டான். படிநிலையில வந்து மேல நின்னுட்டான். அவனுக்கு மயக்கம் இல்ல. இப்ப மால் மயக்கம் கிடையாது. மண்ணு மயக்கம் கிடையாது. மண் ஆசையும் கிடையாது. பொன் ஆசையும் கிடையாது. பெண் ஆசையும் கிடையாது. இது 3த்தையும் வந்து அழகா இலகுவா விட்டுட முடியாது. கடந்து தான் வர முடியும். எந்த ஒரு ஆசையும் விட்டுட்டு வர முடியாதுங்க. எந்த ஒரு ஆசையும் ஒழிச்சிட்டு வர முடியாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, ஆசைய ஒழிக்க முடியாது. நீங்க எத்தன விதமான சாப்பாடு வச்சாலும் போதும்னு தான் சொல்லலாம். ஆனா, பொருளாசை மட்டும் என்ன பண்ணாது? வாங்கி வைக்கணும்னு தான் தோணும். நட்சத்திரங்கள எண்ண முடியாது. ஆசையும் எண்ண முடியாது. இன்னொன்னு வாங்கி வைப்போமே. சரி நம்ம சந்ததிக்கு வாங்கி வச்சா நல்லா இருக்கும் இந்த நிலம். அப்புறம் பேரனுக்கு வாங்கி வைப்பீங்க. அதுக்கப்புறம் கொள்ளு பேரனுக்கு வாங்கி வைப்பீங்க. இப்படி வாங்கணும்ன்ற எண்ணம் தான் வருமே கண்டி, ஒருபோதும் அதுல நிறைவடையாது. அதனால அதையும் கடந்துடணும். மண்ணாசையும் வேணாம். அப்புறம் பொன்னாசையும் வேணாம். பெண் ஆசை. பெண் ஆசைன்னா திருமால். திருமால் தான் பெண்ணுன்னு வச்சுக்கங்களேன். மோகினி. இந்த மோகினி அவதாரம் எடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? மாயோனுக்கு உண்டு. அப்போ மண்ணுன்றது மண்ணாசை, பெண்ணுன்றது பெருமாளுடைய டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் பொண்ணுன்றது ருத்ரனுடைய டிபார்ட்மெண்ட். அதான் மாயை. அத கவர்வது. அதுக்கப்புறம் மகேஸ்வரன். மகேஸ்வரன் நம்ம மூச்ச நம்ம உணர்ந்து மேலயும் கீழயும் பிராணாயாமம் பண்ணி மூச்ச நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, மகேஸ்வரன உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உங்க கண்ணு 2ம் போயி புருவ மத்தியில சொருகிடுச்சு நின்னுடுச்சுன்னா, அதுதான் விந்து. அதான் ஒளி. அங்க தான் திருவடி. அப்போ சதாசிவத்த நீங்க அனுபவிக்கிறீங்க. சதாசிவத்த நீங்க என்ன பண்றீங்க? அனுபவிக்கிறீங்க. அப்பாடி! இவ்வளோ ரகசியங்கள் பொதிந்ததுதாங்க நம்ம உடம்பு. அதுதான் படிநிலையில சொல்றாங்க. அப்ப நம்ம இதுக்கப்புறம் எப்படி இறைவன பார்க்கணும்னு சொன்னா, 12 அங்குலம். நம்முடைய உச்சியிலிருந்து 12 அங்குலம் சாமி இருக்கிறாரு. அப்ப இது படிப்படியா மூலாதாரத்திலிருந்து அதான் பிரம்மதேவர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அதுக்கப்புறம் நாராயணன்கிட்ட விடுதலை வாங்கி, அதுக்கப்புறம் ருத்ரன்கிட்ட விடுதலை வாங்கி, அப்புறம் மகேஸ்வரன்ட்ட வந்து மகேஸ்வரன்ட்ட விடுதலை வாங்கி, அதான் விடுதலைன்னா என்ன? சுதந்திரம். சுதந்திரம் வாங்கி, அதுக்கப்புறம் புருவ மத்தியில வந்து சதாசிவன்கிட்ட உத்தரவு வாங்கி, அதுக்கப்புறம் மேல சகஸ்ராரம். மேல சதாசிவமா இருக்கிறார்ல, அந்த சதாசிவத்துல அம்மையப்பர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கி, அதுக்கப்புறம் துரியம். அதான் துரியம்ன்னா, துரியம், துரியாதீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. துரியாதீதம். அப்ப என்ன ஆகும்னா, பர விந்தும், பரநாதமும் நீங்க பார்க்குறீங்க. இந்த பரவிந்தும், பரநாதமும், இந்த ஒலியும், ஒலியும். அருள் ஒலியும், அருள் ஒலியும். இந்த லீல மாறுபடும். கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அருள் ஒலி, அருள் ஒலி. சகஸ்ராரத்துல நீங்க உணர்றது அருள் ஒலி. அதாவது பெரிய லீ இருக்கு இல்லையா? அந்த வெளிச்சம் அதாவது உச்சி தலையில வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த உச்சி வேலை செய்யறதுக்கு நாதம் உதவி செய்யும். அதான் அருள் ஒலி. நாதமும் விந்தும் அங்க இறங்கி வேலை செய்யறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அப்ப இதுக்கு மேல யார் இருக்குன்னா, பராசக்தி இருக்கிறா. அந்த பராசக்திக்கு மேல யார் இருக்காங்கன்னா, அந்த அப்பா இருக்கிறாரு. அப்பா, அம்மா, அப்புறம் அம்மையப்பர் இப்படி இறங்கி வந்து நம்மள ரட்சிக்கிறாங்க. இதனுடைய நிலைமை தான் தொடர் நிகழ்வு. அப்போ ஒரு யோகி, ஒரு சாதனை செய்யக்கூடிய சாதகன், ஆ குருநாதருடைய கைய பிடிச்சுக்கிட்டு திருவடிக்கு வந்து சேரணும். அப்போ இயல்பா குருநாதருடைய பாதம் எப்ப கிடைக்கும்? அவன் வாழ்க்கையில ஆசைப்பட்டு நொந்து நூலாகி மண்ண கடந்துருவான். அதுக்கப்புறம் மனசையும் கடந்துருவான். நாராயணனையும் கடந்துருவான்.
மண்ணையும் கடந்து, நீரையும் கடந்து நெருப்ப தொடுவான். அதான் உயிரறிவு. அப்பதான் அண்ணாமலையார் வலம் வருவான். யாரெல்லாம் அண்ணாமலையார் நோக்கி போறாங்களோ, அவங்க அப்பதான் உயிரறிவுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த நெருப்ப போய் தொடுறாங்க. அந்த நெருப்ப கடந்து அண்ணாமலை இப்பதான் உயிரறிவுக்கே வந்திருக்குது. ஆணவத்த கடந்து, அத மண்ண கடந்து, நீர கடந்து, இப்பதான் நெருப்பையே வந்து தொட்டிருக்குது. அப்ப இதுக்கப்புறம் அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அந்த வினைய அறுக்கும் அல்லது எரிக்கும். அப்படி எரிச்ச பிறகு, அந்த அடுத்த நிலை கொண்டு போய் சுவாசத்துல கொண்டு போய் முடிக்கும். அதான் மூச்சு. அப்பதான் காளஹஸ்திக்கு போவீங்க. பஞ்சபூத தலங்கள்ல உங்களுக்கு திருவண்ணாமலை இழுக்குதுன்னு சொன்னா, இப்பதான் உயிரறிவு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்பதான் ஆணவத்தையும், கன்மத்தையும் விட்டுட்டு எங்க வந்திருக்கீங்க? திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க. இப்ப நெருப்பு என்ன பண்ணும்? அந்த தேவையில்லாத ஆசைகள்லாம் எரிக்கும். அண்ணாமலையார் என்ன பண்ணுவாரு? தேவையில்லாத ஆசைகள்லாம் எரிச்சு, அப்ப நானுன்றதையும், தானுன்றதையும் ஒடுக்கி, அதான் அடிமுடி காணவனா நிலைய காமிச்சு குடுத்து, அதுக்கப்புறம் ரட்சிக்கிற பொருளாகிய காளஹஸ்திக்கு அனுப்பி வைப்பாரு. அதான் மூச்சு. அந்த மூச்ச நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சிதம்பரம். ஆகாய தலத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு படிநிலைங்க. அப்ப காஞ்சிபுரம்ன்றது மண், மாம்பழம், மாமரம், மண்ணுக்கு உண்டான இடம். திருவாரூர்ன்றது மண்ணுக்கு உண்டான இடம். சாமி அங்க படைப்புக்கான எல்லா வேலையும் செய்றாரு. அது 2 ஊரு. ஒண்ணு காஞ்சிபுரம், இன்னொன்னு திருவாரூர். இது 2மே மண்ணுக்கு உண்டான தலம். இந்த மண்ணிலிருந்து அடுத்து நீர். அதான் திருச்சி, சயனம். அது படுத்து கிடக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதான் நீருக்கு உண்டான தலம். அதுக்கு திரு ஆனைக்கான்னு பேரு. அங்க அரங்கமா நகருளானேன்னு சொல்லுவாங்க. அது பொம்பளையா இருந்தா அது பராசக்தி. அது பொம்பளையில ஆம்பளையா இருந்தா பெருமாள், இல் விகுதி. அவன் படுத்து கிடக்குறான் இல்லையா? அதான் இல் விகுதி சொல்லுவாங்க. இன்னுன்னா பெருமான், இன்னுன்னா ஆம்பளை. இல்லு போட்டா அது பொம்பளை. பகிரங்கமான பொம்பளை. ஆமா. என்ன கௌரவமா அத ஆம்பளைன்னு சொல்லிக்கிறோம். புருஷோத்தமன் பேரு. யாருக்கு? நாராயணனுக்கு. உத்தமமா இருந்ததுனால புருஷோத்தமன் பேரு. அப்போ அந்த தண்ணி இருக்கிற இடம் திருச்சி. சயனக்கோலம். அது எப்படி இருக்குன்னா, அகிலாண்டேஸ்வரியா இருக்கு. அங்க போனீங்கன்னா தெரியும். திரு ஆனைக்கால ஜம்புகேஸ்வரரா இருப்பாரு. ஜலத்துக்கு அதிபதியா இருப்பார். ஜலகண்டேஸ்வரர்ன்னு பேரு. ஜலத்துக்கும் தலைவன் இல்லையா? அதான். அப்போ அங்கிருந்து மண்ணுலருந்து இப்ப எங்க வந்துட்டோம்? திரு ஆனைக்கா வந்தோம். ஆனைக்கால இருந்து இப்ப எங்க வரப்போறோம்? திரு அண்ணாமலைக்கு வரப்போறோம். அங்க தான் சலம், அருணாச்சலம். அவன் போட்ட பிச்சை தான் இந்த சலமே. அவனுடைய வேர்வை தான் இந்த சலம். தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொல்றேன் இல்லையா? அது அருணாச்சலம். அருணன்னா நெருப்பு. நெருப்புலேருந்து வந்த தண்ணி சூடா இருக்கும். அப்படி கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு தான் திருப்பாற்கடல். அந்த கடல்ல தான் இவன் பயணிச்சிருக்கிறான். எவ்வளவு ஒரு உண்மை பார்த்தீங்களா? அப்போ அண்ணாமலையார். அந்த அக்னி கிட்ட நம்ம என்ன பண்ண போறோம்? வினைய அறுக்க போறோம். நான்ன்ற திமிர்னால செஞ்ச வினையையும், தான்ன்ற திமிர்னால செஞ்ச வினையையும் எங்க அறுக்கிறோம்? அது அக்னியில அறுக்கிறோம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையிலேருந்து நம்ம விடுதலை வாங்கி எங்க போறோம்? திரு காளஹஸ்திக்கு போறோம். அங்க தான் நம்ம அஸ்தி, அதாவது வினைகள அழிச்சு, மூச்சு தான் உனக்கு கடவுள்ன்னு சொல்லி தர்ற இடம். அந்த காளஹஸ்தியிலிருந்து விடுதலை வாங்கி எங்க போறோம்? கைலாயத்துக்கு போறோம். அதான் சதாசிவம். அதான் சிதம்பரம். நடமாட கைலாயம், பூலோக கைலாயம் என்பது சிதம்பரம். இப்ப புரிஞ்சுச்சா? இப்படி இததான் பெரியவங்க தலங்களா என்ன பண்ணியிருக்காங்க? வகுத்து குடுத்துருக்காங்க. நம்ம உடம்புக்குள்ள இத்தனை தலங்கள் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ள இத்தனை தலங்கள் இருக்கு. காஞ்சிபுரம் இருக்கு, திருவாரூர் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, திரு ஆனைக்கா இருக்கு, அப்புறம் அண்ணாமலையார் இருக்கிறாரு. அப்புறம் காளஹஸ்தி இருக்கு. அப்புறம் சிதம்பரம் இருக்கு. இவ்வளவும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சேத்திரங்கள் தான். இதான் சேத்திர உபவாசம். கோயில் கோயிலா போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், சேத்திர உபவாசம்ன்றது இதுதான். சேத்திராடனம்ன்ட்டு வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்களா? சேத்திராடனம். பல சேத்திரங்களுக்கு போய் வந்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சேத்திரங்களை எப்ப தொட போறோம்? சேத்திர பாலகர் அப்படின்னு யார் சொல்றாங்க? பைரவரை சொல்றாங்க. இந்த சேத்திரத்தை பாதுகாக்கிறவர் யாரு? பைரவர்னு சொல்றாங்க. கோயிலை பாதுகாக்கிறவர் பைரவர் சொல்றாங்க. என்ன கோயில பாதுகாக்கிறாரு? நம்ம உடம்புன்ற கோயிலை பாதுகாக்கிறாரு. அதான் பைரவரு. அவர்கிட்ட தான் சாவியை ஒப்படைக்கணும். இந்த உடம்புன்ற கோயிலை பூட்டி எங்க வைக்கணும்? அவர்கிட்ட தான் வைக்கணும். அப்பா பாத்துக்கப்பா. அவரு கால பைரவரு. எங்க இருக்கிறாரு? நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் சாவி கொடுக்கணும் பொருவு மத்தியில. அப்பா பாத்துக்க சாமி, நான் தூங்க போறேன். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு. நம்ம உடம்புன்ற கோயிலை பூட்டி பள்ளி அறையில முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சாவி கொண்டு போய் யார்கிட்ட வைக்கணும்? கால பைரவர்கிட்ட வைக்கணும். கால பைரவர்னா என்ன பண்ணுவார்? ரன் பண்ணுவார் நம்ம உடம்ப. காலையில அவர்கிட்ட இருந்தா என்ன பண்ணணும்? சாவி எடுக்கணும்.
திருக்கதவம் திறக்கணும், திருப்பள்ளி அடிச்சு பாடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் உடம்பு தான். அப்பாடி! மிகப்பெரிய தத்துவமே உடம்புக்குள்ள இருக்குல்ல. ஆமா. இப்படிப்பட்ட ரகசியங்கள் புரிஞ்சது தான் இந்த உடம்பு. இதுக்காகத்தான் இத்தனை கோயில் ஞானிகள் என்ன பண்ணி வச்சாங்க? பெரிய பெரிய கோபுரங்கள், வானளாவிய தலங்கள். இவ்வளவும் நம்ம உடல் தத்துவத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மைய தான் எல்லா கோவிலும் சொல்ல வருது. அப்போ இதுக்கப்புறம் வெறுப்பு வேண்டாம். நாராயணன் மேல வெறுப்பு வேண்டாம். பிரம்மன் தேவன் மேல வெறுப்பு வேண்டாம். ஏன்னா சாமியோட முகம் தான் அது. சாமிக்கு 5 முகம்னு சொன்னோம் இல்லையா? பஞ்சமுகமா சதாசிவமா இருக்கிறாரு. அவரே படைப்புக்கு பிரம்மனாகவும், அவரே காப்புக்கு நாராயணனாகவும், அவரே ருத்ரனுக்கு அத முடிக்கிறதுக்கு ருத்ரனாகவும், அவரே மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மகேஸ்வரன். அவனுக்கு வேலை என்னன்னா மறைக்கிறது தான் வேலை. மகேஸ்வரனுக்கு என்ன வேலை? அத படைப்பு, காப்பு, துடைப்பு, மறைப்பு. இந்த மறைக்கிற வேலைய யார் செய்றாங்க? மகேஸ்வரன் செய்றாரு. மூச்சு காற்ற வச்சு மறைப்பு தொழில செய்றாரு. அப்புறம் அருள் தொழில் சதாசிவன் செய்றாரு. அப்போ சாமியோட 5 முகம் தான் நம்ம உடம்பு. இந்த 5 முகமும் எங்க போய் ஒடுங்கும்னா, பரவிந்துல முடிஞ்சு, பரநாதத்துல முடிஞ்சு, பரநாதம் பராசக்தி கிட்ட முடிஞ்சு, பராசக்தி இறைவன்கிட்ட முடியறாரு. அவ்வளவுதான் ரகசியம். அப்படிப்பட்ட பாதம் தான் நம்ம திருவடி பாதம். இந்த 5 முகம் ஒடுங்குற இடம் தான் புருவ மத்தியம். அதுதான் நம்ம ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் தெளிஞ்சிருச்சு உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. உண்மை புரிஞ்சு போச்சுன்னா தேவையில்ல பார்க்க வேண்டாம். எல்லா ரகசியமும் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. நம்ம வந்த காரணம் என்ன? நம்ம என்ன தொழில் செய்ய போறோம்? என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, நீங்க கப்பு சிப்புன்னு உங்க வேலைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. கண்ணு 2 போய் சொருகி நின்னு போச்சு. நீங்க வந்த காரணம் என்னன்னு சாமிட்ட கேட்கறீங்க. துரியாதீதத்திலிருந்து நாதம் பரவிந்து, பரநாதம் கடந்து பரமேஸ்வரனும், பரமேஸ்வரியும் இதுக்கு தான்பா நீ வந்திருக்கிறன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழில் தவிர வேற எதுவும் செய்ய மாட்டீங்க. இதுக்கு பேரு தான் திருப்பணி. தன்னை அறிந்தவர்கள் செய்வது திருப்பணி. தன்னை அறியாதவர்கள் செய்வது தெருப்பணி. அது இட்ட வேலைய செய்றது. இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறது தெருப்பணி. தெருப்பணின்னா ஊரார் குடுக்குற வேலை. இந்த உலகம் குடுக்குற வேலை. என்னைக்கு நீ உன்ன தெரிஞ்சுக்கிறியோ, அன்னையிலிருந்து நீ திருப்பணி செய்வ. மத்தவனுக்கு அடிமையா இருக்க மாட்ட. 2 உண்மை நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமான தெரிஞ்சு புருவ மத்தியில ஐக்கியமான பிறகு செய்யற பணிக்கு பேரு திருப்பணின்னு பேரு. சிவப்பணி, அரண்பணி. ஏன்னா நீங்க அப்பாவுடைய பணிய செய்வீங்க. இந்த உண்மைய தெரியாத வரைக்கும் நீங்க ஊரார் இட்ட வேலைய செய்யறதுனால அது தெருப்பணி. ஆமா. தெருப்பணிக்கும் திருப்பணிக்கும் வித்தியாசம் நல்லா இருக்கு. ஆமா. ஊரார் வேலைய செய்றீங்கன்னு சொன்னா, சுயநலத்துக்காக செய்றது எல்லாமே சிவபெருமான தவிர்த்து சிவபெருமானுக்காக செய்யாத தொழில் எல்லாமே தெருப்பணி தான். ஊரார் விட்ட பணி. அது ஊர் போய் சேர்க்காது. அது பிழைப்புக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான். அப்புறம் நீங்க ஒன்றி போய் அந்த இடத்துல நின்னு நிதானமாக திருப்பணி என்னன்னு உங்களுக்கு உண்டான சிவப்பணிய கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அப்பதான் நீங்க ராஜாவா மாறுறீங்க. அப்பதான் நீங்க ராஜாவா மாற முடியும். அப்ப உங்க பணி என்ன? தவம் செய்வார், தம் கருமம் செய்வார் அப்படின்னு திருமூலர் சொல்றார். தவம் செய்வார், தன்னுடைய கர்மம் மட்டும் செய்வார். அப்ப தவம் செய்யாதவங்க பிறருடைய கர்மாவும் எடுத்து செய்வாங்க. இன்னொருத்தனுக்கு ஏவலா இருப்பாங்க. இன்னொருத்தனுக்கு ஏவலா. அப்ப நீங்க மூலகாரனா இருக்க போறீங்களா? வேலைக்காரனா இருக்க போறீங்களா? வேலைக்காரன்றவன் தன்னை அறியாதவன். அவன் வேலைய நல்ல திறம்பட செய்வான். இட்ட வேலையை செய்வான். மூலக்காரன்றவன் தன்னை அறிந்தவன். அவ்வளவுதான். பரம்பொருளையே உணர்ந்துட்டான். அவன் ஒருபோதும் வேலைக்காரனா போக மாட்டான். இன்னொருத்தருக்கு அவனுக்கு செய்ய மாட்டான். அவ்வளவுதான். ஆனா அடியார்களுக்கு செஞ்சான். சிவனடியார்களுக்கு செஞ்சாகணும். இதுதாங்க வித்தியாசம். வேற ஒண்ணும் இல்ல சாமி. நீங்க மூலக்காரனா இருக்கிறது இருந்தா திருவடிக்கு வந்துருங்க. இல்ல வேலைக்காரனா இருக்கிறது இருந்தா மனசுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு அடிமையா இருங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது பிட்டுக்கு மண் சுமந்து போனார்ல. ஏன் பெரும்பால் அடிச்சாரு? விட்ட வேலையை செய்யல. அவன் வேலைக்காரன். நாராயணன்றவன் வேலைக்காரன். இந்த உலகம் அவனுக்கு சொந்தம். ஆனா அரசாட்சி அவனது இல்லையா? அப்ப என்னுடைய அரசாட்சியில நான் எகதாளமா ஒருத்தன் இருக்கிறானா? அவன புடி, அவன கொண்டு வா. அப்படின்னா அரசனாச்சே. கூப்பிடத்தான் செய்வான். கூப்பிட்டு பெரம்பு என்ன பண்ணான்? எல்லாரும் வேலை செய்யும்போது நீ மட்டும் ஏன்டா வேலை செய்யலன்னு ஓங்கி அடிக்கிறாருல்ல. அடிச்ச உடனே யார் முதுகுல அடி விழுது? அப்போ வேலைக்காரன்லாம் நாராயணனுக்கு சொந்தம். மூலக்காரன்லாம் சிவபெருமானுக்கு சொந்தம். நீங்க எதுவா இருக்க போறீங்க? முடிவு பண்ணிக்கங்க. ஆமா. போடா நீயும் அரசாட்சியும் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன்டா சாமி போய் அண்ணாந்து படுத்துக்கினாரு. முதுகுல அடிச்ச உடனே ஒரு அடி விட்ட உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிப்போச்சு? அவனுக்கே விழுந்தது அடி. முதல் அடி அவனுக்கே தான் விழுது. அப்பா சொல்லிருன்னு விழுது. அப்பா அவனுக்கு முதுகு பிடிச்சுக்கினான்.
யாரை அடிச்சோம் நம்ப அப்படின்னு யோசிக்கும் போது தான் சாமி. யோசிக்கணும், யோசிக்கணும். இவ்வளவும் உள் தத்துவங்கள். இவ்வளவும் உள் ரகசியங்கள். இந்த உண்மைய புரிஞ்சுகிட்டு, இனி நடமாடும் ஈஸ்வரன நீங்க கவனிக்கணும். நடமாடும் கோயில்னா யாரு? சிவபெருமானுடைய உண்மை தெரிந்தவர்கள், திருவடியை தெரிந்தவர்களை வணங்கணும், போற்றணும். நடமாடும் ஈசனாவே பார்க்கணும். நடமாடும் ஈசனாவே பார்க்கணும். சத்தியத்தை தெரிஞ்சவங்க, அவங்க பெரிய லெஜண்ட். சாமி அவங்க அனுப்பி அனுப்பி வச்சிருக்காரு. சைவத்த பரப்புறதுக்கு, உண்மைய சொல்றதுக்கு அனுப்பி வைக்கிறார். அத கேட்டு தெளிஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்? டக்கு டக்கு டக்குன்னு புடிச்சு மேல வந்துரணும். வந்துடணும். ஏன்னா நிலை இல்லாததெல்லாம் வச்சு நீங்க அழுவக்கூடாது. அத கட்டின்னு பொம்மையெல்லாம் வச்சுன்னு ரொம்ப அழுவக்கூடாது. அவ்வளோதான். ஏதோ ஒரு லிமிட் தான் எல்லாமே. சரி. மீண்டும் ஒரு பாட்ட பார்த்துடலாம். மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க கோழிய ஐமுகன் கூற பரவிந்து சால பரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறை பரன் பாதமே. அப்போ பராசக்தியினுடைய மிகப்பெரிய கருணையினால இந்த 5 முகத்தையும் கடந்து திருவடிகளினுடைய பாதத்துல ஒரு யோகி இருப்பாரு. ஒரு யோகினி இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப பக்குவப்பட்டவங்களா இருப்பாங்க. அப்போ ஒரு சிவனடியார்ன்னு சொன்னா இந்த 5 பதத்துல எந்த பதத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். மூலாதாரத்துல இருக்கிறாங்களா? அதான் மண்ணுல இருக்காங்களா? நீர்ல இருக்கிறாங்களா? நெருப்புல இருக்காங்களா? இல்ல காற்றுல இருக்கிறாங்களா? இல்ல புருவமத்தில இருக்கிறாங்களான்னு ஒருத்தர் கண்டுபிடிக்க தெரியணும். பாம்பின் கால் பாம்பறியும். வித்த கத்தவங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. திருவடி தெரிஞ்சவங்க ரொம்ப கமுக்கமா இருப்பாங்க. அதான் புருவமத்தியம் தெரிஞ்சவங்க, தவம் பண்றவங்க அப்படியே கமுக்கமா இருப்பாங்க. ஏன்னா எல்லா ரகசியம் தெரிஞ்சு போச்சு. கோயில் ரகசியம் எல்லாம் உடைச்சிருவாங்க அப்படியே. ஆனா வெளியில பேச மாட்டாங்க. வெளியில பேச மாட்டாங்க. ஏன்னா சரியும் வேணும், கிரியையும் வேணும், யோகமும் வேணும், ஞானமும் வேணும். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம அப்படித்தானே இருந்தோம். கோயில் கோயிலா ஓடி, இது கிடைக்குமா? அது கிடைக்குமா? இங்க போனா அது நடக்குமா? அங்க போனா இது நடக்குமா? இங்க போனா இது நடக்கும். பாவம், 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 பாவம். இது முதல் நிலை. உடம்பால ஓட்டுறது. அப்புறம் மனசால ஓட்டுறது. அதுக்கப்புறம் உயிரால ஓட்டுறது. அதுக்கப்புறம் உணர்வால ஒன்றி நிக்கிறது. அதான் நேத்து நைட்டு பார்த்தோம். முதல்ல உடம்பால ஓடுறது. அதுக்கப்புறம் மனசால அலையிறது. அதுக்கப்புறம் உயிரால ஒடுங்கி நிக்கிறது. அதுக்கப்புறம் உணர்வால ஒன்றி நிக்கிறது புருவ மத்தியில. அப்போ ஒரு உயிர் எந்த நிலைக்கு வரணும்? புருவ நடுவுக்கு வர்ற அளவுக்கு பக்குவப்பட்டு வரணும். இதான் நேத்து நான் இரவு நடத்தின வகுப்பு. அப்பாடி! இத்தனை எல்லைகளை கடந்து ஒரு ஜீவன் தன் மேலான நிலையை அடையறதுக்கு இவ்வளோ பிரயத்தனங்கள பட வேண்டியது. அதான் குரு அருள் இல்லன்னா திருவருள் இல்லன்னு சொன்னது. குரு அருள் இல்லன்னா திருவருள் இல்ல. இத்தனையும் சுட்டி காமிக்கணும். ஒரே ஒரு பார்வை போதும். ஒரே ஒரு பருக்க போதும். அவர் சாப்பிட்ட எச்சிலோ, அவர் சாப்பிட்ட விச்சமோ ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். உபதேசம். ஆமா. அவர் பார்த்த இல்ல அவர் தடவி தடவி விட்டு எது தொட்டு குடுத்துட்டா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அந்த முக்காரியமும் என்ன ஆயிடும்? மும்மலமும் ஓடி போயிடும். அதான் குரு அருள் இல்லன்னா திருவருள் இல்லது. அப்ப எவ்வளவு பிரயத்தனப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க உண்மைய. தேடி, 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 தேடி இப்ப நான்லாம் இல்லறத்திலேயே ஈடுபடல. அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து என்ன இருக்கும்? அடுத்து என்ன? இவ்வளவு தூரம் ஆழமா உள்ள போகுதுன்னா என்ன அர்த்தம்? உண்மைய தெரிஞ்சுக்க விடக்கூடாது, 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 விடக்கூடாது. இத்தனை தத்துவங்கள் என்ன சொல்லுது? தத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? சொல்லுதுன்னு தேடி, 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 தேடி போனதுனால தான் என் புற வாழ்க்கைய விட்டேன். எல்லாரும் வாழக்கூடிய வாழ்க்கைய விட்டேன். இந்நேரம் 10ஓட 11 இருந்தா, இந்நேரம் எனக்கு 2 பசங்க இருந்திருப்பாங்க. வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், எல்லாம் வந்திருக்கும். ஆனா சத்தியத்த விட்டுட்டு இருப்பேன். உண்மைய விட்டுட்டு இருப்பேன். லேக்ஸ் கணக்குல சம்பாரிச்சுட்டு இருப்பேன். இந்நேரம் பெரிய ஆமா. ஒரு மிராஸ்தார் மாரி ஏதோ பணத்திமிருன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். நான் வந்துட்டு இருக்கும், தான் வந்துட்டு இருக்கும். அப்புறம் வாரிசு இருக்கிற கர்வம் இருக்கும். நல்ல மெகதாளமா இருந்திருக்கும். ஆனா சோறு கிடைச்சிருக்கும், எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அடிமையா இருந்திருப்பேன். ஏன்னா நான் உணராம வந்திருப்பேன். 10ஓட 11 டாக்டர்கிட்ட போய் துட்டு செலவு பண்ணி உட்காந்துக்கின்னு, ஏன் பொறந்தோம், எதுக்கு பொறந்தோம்ன்னு தெரியாமலே செலவு பண்ணி உட்காந்துருப்பேன். ஆனா சாமி அப்படி விடல. தடுத்து ஆட்கொண்டுட்டாரு. ஆமா. ஓட்டப்பந்தயத்திலிருந்து போட்டாரு. ஒரு முடக்கு போட்டாரு. முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான். தேடல்ல இறங்கி அந்த உண்மைய பகிரங்கமா தெரிஞ்சதுனால இன்னைக்கு 4 பேருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு சாமி என்ன பண்ணியிருக்காரு? உயர்த்தியிருக்கிறாரு. அதாவது செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாரி தான். ஏன்னா பல ஜென்மங்கள்ல நம்ம தொட்டு தொட்டு அனுபவிச்சதுனால தான் இப்ப சாமி அதெல்லாம் வேணாடா, நீ போன ஜென்மத்துல இதெல்லாம் பார்த்துட்ட. ரொம்ப அசிங்கம் இது. அப்படின்னு நம்மள உணர்த்துறாரு. அப்படிதான் காப்பாத்தி, காப்பாத்தி, காப்பாத்தி கொண்டாந்து என்ன பண்ணிருக்காரு? இதுவரைக்கும் விட்டுருக்காரு.
இதுக்கு ஆத்ம ஞானம்னு பேர். ஏற்கனவே செஞ்ச பல பிறவிகள்ல செஞ்ச அந்த மூக்கு, அடி வாங்குனது, அவமானப்பட்டது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என்ன பண்ணிடுறாரு சாமி? போதாதா? அங்க தொட்டு நீ போன வாட்டி அங்க உள்ள இருந்தியே போதாதா? இங்க தொட்டு நீ அவமானப்பட்டது போதாதா? இங்க நீ குட்டு வாங்குனது போதாதா? நீ பல்ப் வாங்குனது போதாதா? போதாதான்னு சொல்லி என்ன பண்ணிறாரு? இந்த லோகத்துல நம்மள காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. இதான் வினை. நல்வினை, தீவினைக்கு அடிப்படையில ரகசியங்கள் உணர்த்தப்பட்டு, ஒரு ஞானி அத விட்ட குறை, தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லைய வந்து தொட்டு தன்னுடைய வேலைய செய்றாரு. அவ்வளவுதான். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு பராசக்தியினுடைய பாதத்தில் 5 முகம் முடியுதுன்றது ரகசியத்த சொல்லுது. நம்ம உடம்புக்குள்ள அந்த 5 முகம் எப்படி வேலை செய்யுதுன்ற ரகசியத்த அடியேன் இன்னைக்கு பகிர்ந்திருக்கிறேன். திருவருள் கருணையினால புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது ஒண்ணொண்ணும் அனுபவத்துல வரணும். மூலாதாரம், அதுக்கப்புறம் இந்த மும்மூர்த்திகளுடைய இடம், பிரம்மனுக்கு உண்டான இடம், நாராயணனுக்கு உண்டான இடம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் ருத்ரனுக்கு உண்டான இடம் உங்களுக்கு தெரியும். மகேஸ்வரனுக்கு உண்டான இடம் உங்களுக்கு தெரியும். சதாசிவத்துக்கு உண்டான இடம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா. இறைவனுடைய இருப்பிடம். இறைவன்லேருந்து 2 பேரு. அந்த 2 பேர்லேருந்து பரநாதம், பரவிந்து, அதுக்கப்புறம் சகசிராரம், அப்புறம் புருவ மத்தியம், அதுக்கப்புறம் தொண்டைக்குழி, அதுக்கப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் வயிறு, அதுக்கப்புறம் இடுப்பு. இப்படிதான் நம்மள இறைவன் வந்து ரட்சிக்கிறார். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம தேடி போய் வெளியில போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. தன்னைத்தானே அர்ச்சித்தால் இறைவனுடைய திருவருளை பெறலாம்னு சொல்லி, குருவருள பிடிச்சு அதுக்குன்னு எந்த கோயிலுக்கும் போகாம இருக்கக்கூடாது. போணும். கோயிலுக்கும் போணும். உண்மை தெரிஞ்ச பிறகும் கோயிலுக்கு போணும். ஏன்னா, எத தின்னா பித்தம் தெளியும்னு தானே கோயிலுக்கு வரான். அவனுக்கு உண்மைய சுட்டி காமிக்கணும்ல. அதுக்காகவாவது நீங்க கோயிலுக்கு போணும். அப்படின்னு சொல்லி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, புக்கூடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருவோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூல் நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு இரட்டை கூடல், அதாவது திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே தவம் இருக்கிறது, மெய்ஞான தவம் இருக்கிறது. அந்த தவத்திலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை கடக்கும்படி பணிவன்படு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.